தொடர்ந்து இணைந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற இமயம் இசையின் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய எங்களுடைய சக அறிவிப்பாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இமயம் இசையும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க என்றும் உங்கள் அன்பு சகோதரி ஆர்ஜி லக்ஷியாவோட உங்கள் அன்பு தோழி ஆர்ஜி ஷர்மிளாவோட ஜோ வந்து அப்படியே கலையத்தில் ஜாயின் பண்ண காத்துட்டே இருக்காங்க. உங்களுடைய ஆறாத வடிகள் ஆறான ரணமான வழிகள் எல்லாம் நீங்களும் வந்து கவிதைகளாக எழுதி வந்து எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எங்களுடைய முகப்புத்தகத்தில் நாங்களும் அதனை வந்து நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கும் என்று சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். இது முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற இமயம் இசையும் நிகழ்ச்சியோடு எனது பேரை நானும் எழுதி வச்சேன்.
வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், என் உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன். சுவாசத்தின் சூட தீண்டினால் மரணம் வந்தும் நான் உயிர் தெழுவேன். உன் முகத்தை பார்க்கவே என் விழிகள் வாழுதே. பிரியும் நேரத்தில் பார்வை இழக்கிறேன் நானடி. உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கெனவே தருவேன் பெண்ணே. உன்னருகில் வாழ்ந்தால் போதும் கண்ணே கண்ணே. தந்தை அன்பு அது பிறக்கும் வரை, தாயின் அன்பு அது வளரும் வரை, தோழி ஒருத்தி வந்து தரும் அன்போ உயிரோடு வாழும் வரை. அடியே புள்ள புள்ள காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், உண்மையில் நானும் புள்ள காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன். இதயத்தின் உள்ள பெண்ணே நான் செடி ஒன்னுதான் வச்சு வளர்த்தேன். இன்று அதில் பூவாய் நீயேதான் பூத்தவுடனே காதல் வளர்த்தேன். ஏ புள்ள புள்ள அன்னை எங்க பிடிச்ச, ஏ புள்ள புள்ள அதை கண்டு பிடிச்ச, ஏ புள்ள புள்ள உன்னை கண்ணு பிடிச்ச, ஏ புள்ள புள்ள உன்னை நெஞ்சில் விதைச்ச, ஏ புள்ள. தொடர்ந்து இணைந்திருக்கீங்க முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற இமயம் இசையும் நிகழ்ச்சியோடு ஒலித்தோ இந்த பாடல் மன்மதன் திரைப்படத்துல காதல் வளர்த்தேன். கே அவர் தான் அந்த பாடல வந்து அப்படியே பாடியிருந்தாங்க. யுவன் சங்கராஜாவின் இசையில தான் நான் முத்துக்குமாரனுடைய வரிகள்ல 2004ஆம் ஆண்டு தான் அந்த திரைப்படம் வெளியானது. உண்மையில காதல் வளர்த்தேன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த காதல் ஒன்றுதான் இல்லாத பாடுபடுத்துது இல்லையா ஜோஜனா? ஆமாம் லக்ஷ்யா. சுமையான நினைவுகள், சுகமான நினைவுகள், காதலோடு கலந்த நினைவுகள் என பல நினைவுகள் இருக்கின்றது. உங்கள் மனதில் நீங்கள் எந்த நினைவுகள் வழிகளாகவோ வேதனைகளாகவோ மனக்கசப்பாகவோ சுகமாகவோ இருக்கின்றதோ, நீ அது சாகுவதற்கு அல்ல, புரிந்து கொள்ளும் வரைக்குத்தான். நம்மை வேண்டாம் என்று விட்டு சென்ற உறவுகளை நாமும் வேண்டாம் என்று விட்டு விலகுவோம். ஆயினும் அதுதான் நம் வாழ்வில் எடுக்கும் சிறந்த முடிவாய் இருக்கும். ஆனால் அது போன்ற முடிவை யாராலும் எடுக்க முடியாது. காதல் இல்லாதவன் மனிதனே இல்லை லட்சி. ஆமாம், நிச்சயமா காதல் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் அந்த முதல் காதல்ன்றது சொல்ல வார்த்தையே இல்லை இல்லையா ஷர்மி? ஆனா இந்த காதலால ஏற்படுற பிரச்சனைகள் எவ்வளவு லட்சி. என்னன்னு சொன்னா அந்த காதலிச்சு
அடிச்சு போட்டு விட்டுட்டு போறாங்களே, அதை விட வலி வேற ஏது லக்ஸி இருக்கு? அதை விட ரணமான வலி ஒரு மனிதனுக்கு இருக்க முடியாது. மனிதன் உண்மையா பிறந்தாலே என்ன காதல் இப்படி விட்டுட்டு போறாங்கன்றனே உண்மையா கஷ்டமா இருக்கு லக்ஸி. அன்பானவர்கள் உன்னை பிரிந்து புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அவர்களை நீ புரிந்து கொள்ளாமல் பிரிந்து விடாது. அவர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு நாம் புரிந்து நடப்பதே வாழ்க்கை வாழ்வதற்கு புது அத்தியாயம் என்று புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கை என்றும் மென்மேலும் உயரும். சிறையின்றி சிக்கி கிடக்கின்றேன் உன் ஞாபகங்களில் விரும்பியே மாட்டிக்கொள்ளும் சிலந்தியாய் சிக்கி தவிக்கும் இருமணம் கொண்ட இதயம். பிரிவென்பது காதலின் சரிவல்ல, மாறாக அது காதலை மென்மேலும் உறுதி உணர்த்தும் ஒரு பணிவாகும். உதடுகளின் அழகிய சிரிப்பு மகிழ்ச்சியை மட்டும் உணர்த்தவில்லை, பல சமயங்களில் உணர்ச்சிகளை மறைக்கும் வலி சகிதம்தான். காதலின் இன்பம் ஒரு கணம் நிலைக்கும், காதலின் வலி ஆயுள் முழுவதும் வலிக்கும். ஒருதலை காதலில் வலிகள் மட்டுமே, ஆனால் காதல் பிரிவில் வலிகளும் ஏமாற்றமும். ஒவ்வொரு மனிதனும் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய வலிகள், நிறைய சுவடுகளை கடந்துதான் எல்லாருமே ஒரு இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனா கடந்து வந்த பாதையை யாருமே மறக்க கூடாது. நாங்க மறக்கவும் மாட்டோம். ஆயிரம் வலி இருக்கும், ஆயிரம் ரணம் இருக்கும். அந்த ரணங்களையும் அந்த சுமைகளையும் சுகங்களாக்குறது தான் எங்களுடைய தாமரை வானொலியிட. ஆமாம், நிச்சயமாக தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். www.tamrafm.com ஊடாக இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு. பாட்டு படிச்சேன் தங்கமே, ஞான தங்கமே, என்ன நினைச்சே நானும் சிரிச்சேன் தங்கமே, ஞான தங்கமே. ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே, ஞான தங்கமே, என்ன நினைச்சே நானும் சிரிச்சே தங்கமே, ஞான தங்கமே. அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும். வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். உணர்ந்தேன் நான் ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே, ஞான தங்கமே, என்ன நினைச்சே நான் சிரிச்சே தங்கமே, ஞான தங்கமே. ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும்? கொட்டும் மழைக்காலம் உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன். தப்பு